strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4th T20 பூனேல நடக்க போகுது. அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா பூனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிரவுண்ட், அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேப்டனா இருந்தாலுமே டாஸ் இன் பண்ண போலிங் தான் எடுப்பாங்க. அண்ட் பூனேயோட பிச்சும் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஃபிளாட் ட்ராக் தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய 200 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க T20 ஃபார்மெட்ல. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி அ பெட்டர் பேட்டிங் விக்கெட் தேன் ராஜ்கோட். நம்ம ராஜ்கோட்ல இன்னுமே பெட்டர் பேட்டிங் விக்கெட்டா இருக்கும்னு நினைச்சோம். ஓகே, இட் வாஸ் அ டீசன்ட் விக்கெட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் போக போக பால் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு, அது வந்து எவிடென்ட்டா தெரிஞ்சுது. ஓகே, பட் பூனே விக்கெட் அப்படி இருக்காது. அட் த சேம் டைம் பூனேவோட கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிரவுண்ட், அபவ் சி லெவல், ஆப்வியஸ்லி பால் கேரி ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் போலிங் தான் எடுப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்த ஒரு விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும், ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அடி வாங்குவாங்க. ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன கிரவுண்டு, பெருசா உங்களுக்கு டேர்ன் இருக்காது, லைட்டா தான் டேர்ன் இருக்கும். பட் வருண் சக்கரவர்த்தி மாதிரி போலரா இருக்கட்டும், அதில் ரஷீத் மாதிரி போலரா இருக்கட்டும், எந்த ஒரு விக்கெட்லயுமே நல்லா போடுவாங்க. அதில் ரஷீத் என்ன பண்ணுவாருன்னா விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி லென்த்தை வேரி பண்ணி போடுவாரு. வருண் சக்கரவர்த்தி கிட்ட அந்த ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. வேற அதர்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்த விக்கெட்ல. சோ அதனால இந்தியா வந்து கோயிங் வித் 4 spinners might backfire இந்த விக்கெட்ல டெஃபினட்டா நான் சொல்லுவேன். அண்ட் இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சீமஸ் கசிஸ்ட் ஆகும்னால வந்து பாத்தீங்கன்னா அப்ப இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இருக்கு. ஆக்சுவலா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. இந்த 3rd T20 அவங்க வின் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் ஓபன் அப் ஆயிடுச்சா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வில் பி கோயிங் இன்டு தி என்ன சொல்றது, அந்த 4th T20 போறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருப்பாங்க, எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா பூனே விக்கெட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் டெஃபினட்டா. சோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா இங்கிலாந்து பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்தியா பொறுத்தவரைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு. அதாவது இந்தியா ஜெயிக்கிறவருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்மளும் கேட்க மாட்டோம். எப்ப இந்தியா தோக்குறாங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச் தோத்ததுக்கு அப்புறமே நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இங்க இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இந்தியா வாண்ட் டு வின் ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச். ஏன்னா அதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பப்ளிக்கோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுதான் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வில் ஆல்வேஸ் பி அண்டர் பிரஷர். ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் உள்ள அவங்க நுழையும் போதே இல்ல மக்கள் எல்லாருமே இந்தியா வின் பண்ணணும், எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிதான் பார்ப்பாங்க. சோ அதனால சம்டைம்ஸ் பிளேயர்ஸை பார்க்கும்போது பாவமா இருக்கு. பட் திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் மணி வாங்குறாங்க, எல்லாமே பண்றாங்க, கண்ட்ரிக்காக ஆடுறாங்கன்னும் போது ஈச் அண்ட் எவ்ரி டைம் போகும்போது வின் பண்ணணும்னு தான் ஆடுவாங்க. பட் ரிசல்ட்ஸ் வின் ஆர் லாஸ் அது வந்து சகஜம் தான். பட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல டெஃபினட்டா இந்தியா வின் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் இந்த மேட்ச் அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 2-2 ஆயிடும். அண்ட் லாஸ்ட் மேட்ச் என்ன வேணாலும் ஆலாம். 2-0 இருந்து இந்தியா இந்த சீரீஸை தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இந்தியா வில் பி ட்ரையிங் டு கிவ் தியர் பெஸ்ட் கேம் இந்த ஒரு பூனே T20. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ முதல்ல நம்ம இங்கிலாண்டோட பிளேயிங் 11 அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கிலாண்டோட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஞ்ச் இருக்குங்க. ஏன்னா ஜேம்ஸ் ஸ்மித் லாஸ்ட் டைமே இன்ஜுரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. மேபி வி மைட் சி ஜேக்கப் பெத்தல் உள்ள வரதுல கொஞ்சம் லாஜிக்கும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பீங் லெஃப்ட் ஹேண்டர், நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர், ஃபர்ஸ்ட் T20 வேணா பெருசா அடிக்காம இருந்திருக்கலாம். பட் டெஃபினட்டா இந்த பூனே விக்கெட் அவருக்கு வந்து பெர்ஃபெக்டா செட் ஆகுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஜேக்கப் பெத்தல் உள்ள வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் சேஞ்சஸ் ஆக்சுவலா இங்கிலாந்து பண்ண போறது இல்லை. ஓகே, அன்லஸ் ஏதாவது இன்ஜுரி ஏதாவது வந்ததுன்னா தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எந்த சேஞ்சஸும் இங்கிலாந்து பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாங்க. அவங்களோட பேட்டிங் தான் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். எப்படி இந்தியாவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களுக்குமே. 2 டீமுமே போலிங் நல்லா போடுறாங்க. இங்கிலாந்தோட ஸ்ட்ரென்த் ஃபாஸ்ட் போலிங், இந்தியாவோட ஸ்ட்ரென்த் ஸ்பின், அதுக்கேற்ற மாதிரி போட்டுறாங்க. பட் பேட்டிங் நிஜமாவே ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அந்த வகையில டெஃபினட்டா சர்டன் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் ஆர் வல்னரபிள் டுவர்ட்ஸ் ஸ்பின். எக்ஸாம்பிள் ஹாரி ப்ரூக் எடுத்துக்கோங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் மிடில் ஆர்டர்ல ஓவர்டனா இருக்கட்டும். ஸோ சர்டன் பிளேயர்ஸ் ஆர் ரியலி ஸ்ட்ரகிளிங் அகைன்ஸ்ட் ஸ்பின், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் டக்கெட் போன மேட்ச்ல அந்த 50 ரன்ஸ் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் இங்கிலாந்து, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் சால்ட்டுங்க. சால்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பூனே T20 மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலாந்து நினைக்கிற மாதிரி அந்த ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா 200 பால் டெஃபினட்டா அடிப்பாங்க. சேசிங்லயும் எவ்வளவு பெரிய டார்கெட்டா இருந்தாலும் சால்ட் மட்டும் ஒரு தரமான ஸ்டார்ட் கொடுத்துட்டாருன்னா இங்கிலாந்து வில் பி வெரி கான்ஃபிடென்ட். அது ஒண்ணு மிஸ் ஆகுது அவங்களுக்கு. ஆக்சுவலி லிவிங்ஸ்டனும் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஒரு 43 ரன் போன மேட்ச்ல அடிச்சு ஃபார்முக்கு வந்துட்டாரு. இப்ப சால்ட் மட்டும் அடிச்சு கொடுத்துட்டா போதும், எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பக்காவா வந்து அமைஞ்சிரும் இங்கிலாந்துக்கு. பட் ப்ரூக் வில் பி a concern. பட் ஒரு பிளேயர் அடிக்கலாம்னா பிரச்சனை கிடையாதுல்ல. சோ அதனால யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் T20 வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இட் வில் பி a challenge. என்னதான் அவங்க வந்து 3rd T20 வின் பண்ணாலும்
இட் வில் பி அ சேலஞ்ச், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போது, இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்க போகுதுன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவன்ல எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா 2 சேஞ்சஸ் பண்ணி ஆகணுங்க. ரிங்கு சிங் வந்து ஃபிட் ஆயிட்டாருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நெட்ஸ்ல வந்து நல்லா பிராக்டிஸ் பண்றாருன்னு. ஸோ டெஃபினட்டா ரிங்கு சிங் வந்து பாத்தீங்கன்னா துருவ் ஜுரலை ரீப்ளேஸ் பண்ண போறாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் டெஃபினெட்லி இந்தியா நீட்ஸ் டு பிரிங் ஒன் மோர் ஃபாஸ்ட் பவுலர். ஹர்ஷதீப் சிங் உள்ள எடுத்துட்டு வரணும். ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஷமி 2 பேரும் சேர்ந்து விளையாடினாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து டெஃபினட்டா பெட்டரா இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் பூனே T20ல. அண்ட் அட் த சேம் டைம் யாரை ரீப்ளேஸ் பண்ண போறாரு ஹர்ஷதீப் சிங்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா பிஷ்னாய்க்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாங்க, அதுல எந்த தப்புமே கிடையாது. பிஷ்னாய் வந்து அந்த ஒரு ஓவர் வேணா சொதப்பிருப்பாரு, பட் ரீசென்ட் டைம்ஸ்ல பிஷ்னாய் ஹஸ் டன் டீசென்ட்லி வெல். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் டீசென்டா போட்டிருக்காரு. எக்கனாமி ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்திருக்கு. அவர்கிட்ட வேணா பெருசா வெரைட்டி இல்லாம இருக்கலாம், அந்த ராங் ஒன்னே நிறைய போடுவாரு, இல்ல ஸ்ட்ரெயிட் ரவுண்ட் போடுவாரு, பட் ஸ்டில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே பெட்டரா யூஸ் பண்ணிருக்காரு. ஒரேடியா பிஷ்னாயை நம்ம ஏற கட்ட முடியாது. ஒரு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்க்கணும். ஒரேடியா பிஷ்னாய் நம்ம ஏற கட்டிடக்கூடாது. அவர் வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. எடுத்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. போன மேட்ச்ல அந்த ஒரு ஓவர் சூரியகுமார் யாதவ் அந்த டைம்ல ஸ்பின்னரை கொண்டு வந்ததுதான் மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். சோ அதனால கண்டிப்பா பிஷ்னாய் அந்த ஒரு ஓவர்ல அடி வாங்கினாருன்றதுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக மாட்டாருன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. பட் டெஃபினட்டா அவருக்கு ஒரு பிரேக் கொடுக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட்ல ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் வச்சு போறது மைட் பேக் ஃபயர் இந்தியா, திருப்பியும் சொல்ல வரேன். ஸோ இட்ஸ் பெட்டர் they can bring Harshdeep Singh instead of Ravi Bishnoi. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஷமி, ஹர்ஷதீப் சிங் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா 3 ஃபாஸ்ட் பவுலர் கையில இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ஸோ அதனால 3 ஸ்பின்னர்ஸும் இருப்பாங்க. இதுல நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் கொடுக்குறாரு. ஓகே, சூரியகுமார் யாதவ் ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச்ல இஃப் they are going to play வாஷிங்டன் சுந்தருக்கு தயவு செஞ்சு 2-3 ஓவர் கொடுங்க. அவர் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்பர் 6 நம்பர் 5ல இறக்கி அவர் ஆட சொல்றதுல வந்து அர்த்தமே இல்லைங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அவரை நீங்க அட்லீஸ்ட் அவரோட போலிங்காவது ஃபுல் பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அவரை விளையாடவே வைக்கணும். இதுதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க அதுக்கு பதில் ஒரு பியூர் பேட்ஸ்மேன் வச்சு விளையாடுங்க. நீங்க 5 bowler வச்சு பியூரா 5 bowler வச்சு விளையாடுங்க. அவருக்கு பதில் ஒரு பேட்ஸ்மேன் வச்சு அதுக்கு நீங்க விளையாடலாமே. உங்க பேட்டிங் வந்து ஸ்ட்ராங் படுத்துங்க. ஏன்னா நீங்க வேஸ்டா வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் பேட்டிங்ல நம்பர் 6 இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அவரோட பெஸ்ட் பொசிஷன் என்ன தெரியுமா? ஆக்சுவலா T20ல ஒன்னு ஓப்பனிங் இல்ல நம்பர் 3, அவ்வளவுதாங்க. அது அவரால் விளையாட முடியாது இந்த ஒரு பர்டிகுலர் லைன் அப்ல. அப்படின்னும் போது அட்லீஸ்ட் அவர் வந்து 8 இல்ல ஒரு 9ல இறங்கினா கூட அட்லீஸ்ட் போலிங்காவது 3 overs போடணும். டீமுக்கு உள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் காமிக்கணும். லாஸ்ட் டைம் இந்தியா பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன? வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேலுக்கு முன்னாடி இறக்குனது, அக்சர் பட்டேல கீழே இறக்குனது, அதை விட முக்கியமா துருவ் ஜுரலை டெய்லண்டர் மாதிரி கீழே இறக்குனது, லெப்ட் ரைட் காம்பினேஷன் சொல்லி குழப்பினது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சுங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நீங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சோ ஒரு பொசிஷனுக்கு நீங்க ஒரு பேட்ஸ்மேனை எடுத்துட்டீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு அந்த பேட்ஸ்மேனை விளையாட விடணும் இந்தியா. தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் ரிங்கு சிங் நாளைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு அவரை வந்து அவரோட பொசிஷன்ல விளையாட விடுங்க. அவரோட பொசிஷன் என்ன? நம்பர் 6ஆ? லெட் ஹிம் ப்ளே அட் நம்பர் 6. புரியுதா உங்களுக்கு? அப்படி வாஷிங்டன் சுந்தர் உங்களுக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா யூ கேன் பிரிங் சிவம் துபே. அட்லீஸ்ட் ஒரு பேட்டிங் ஹெவியாவது இருக்கும். சும்மா சிவம் துபே ஒரு ஓவர் நீங்க கொடுக்கலாம். நீங்க அந்த ஒரு ஓவர் கொடுத்து 15 ரன் வாஷிங்டன் சுந்தர் கொடுக்குறாருல, அதே மாதிரி சிவம் துபே கூட ஒரு ஓவர் வந்து போட்டுமே. அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. யூ ஆர் கோயிங் டு ப்ளே வாஷிங்டன் சுந்தர், எனக்கு தெரிஞ்சு 2 சேஞ்ச் ஷோருங்க. ரவி பிஷ்னாய்க்கு பதில் பிரிங் ஆன் ஹர்ஷதீப் சிங். ஓகே, துருவ் ஜுரலுக்கு பதில் ரிங்கு சிங் வந்துட போறாரு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா வாஷிங்டன் சுந்தரை தூக்கிட்டு எதிர் கோ ஃபார் சிவம் துபே. ஓகே, இல்ல நீங்க வாஷிங்டன் சுந்தர் பிளே பண்றதா இருந்தா கிவ் ஹிம் அட்லீஸ்ட் 3 overs. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதை பண்ணாதான் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு பிளேயரோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண மாதிரியாவது இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா ஒன்ஸ் அகைன் பேக் ஃபயர் ஆயிடும். இன்னொரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் சூரியகுமார் யாதவோட ஃபார்ம். ஏன்னா சஞ்சு சாம்சன் அந்த ஷார்ட் பிச் பால் போட்டு லிட்டரலி அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அவரும் அந்த டிராப்ல மாட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா பட்டாபாகியம் விட்டாலேகியன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. மாட்டிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா எப்பனாலும் அவுட் ஆவார். சூரியகுமார் யாதவ் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆடுறாரு, டு பி வெரி ஆனஸ்ட். சோ அதனால எப்ப பார்த்தாலுமே பவர் பிளேல நீங்க டக்குன்னு 3 விக்கெட் போறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தி டீம். நீங்க திலக் வர்மாவை எல்லா மேட்சுமே அவர் வந்து உங்களை வந்து சேவ் பண்ணுவார் நினைக்கிறதுலாம் அநியாயங்க. பாவங்க, அவரு ஒரு மனுஷன் தான். சம்டைம்ஸ் ஃபெயிலியர்ஸ் நடக்கும். போன மேட்ச்ல பாருங்க, சூப்பர் டெலிவரி ஃப்ரம் மதில் ரஷீத். அதெல்லாம் நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால அவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பிளஸ் ஹர்திக் பாண்டியா மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா போன மேட்ச்ல ரொம்ப லோ ஸ்ட்ரைக் ரேட்ல விளாண்டாரு. அவர்லாம் ஒரு ஹார்ட் ஹிட்டர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னும் போது அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஸோ இந்தியா பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா திலக் வர்மாவை தவிர வேற எந்த பிளேயருமே பெருசா ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியல. ஆப்வியஸ்லி அபிஷேக் சர்மாக்கு மாட்டுச்சுன்னா, இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஸ்டெடியா இருக்கிறது அங்க திலக் வர்மா மட்டும் தான். சோ இது ஒரு கன்சர்ன் இருக்கு. சோ இங்கிலாந்துலயாவது பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ ஒரு டெக்கெட் ஒரு 50 போட்டாரு. ஓகே, பட்லர் வந்து கொஞ்சம் ஸ்டெடியா தெரியுறாரு. லிவிங்ஸ்டன் ஒரு 43 அடிச்சிட்டாரு. சால்ட் மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா போதும்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சோ அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு இங்கிலாந்துக்கு. இப்ப பாருங்க, இந்த மேட்ச் வந்து பாருங்க, ஒரு 2 பேருக்கும் நீங்க அந்த ஒரு கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா க்ளோசர் மார்ஜின்ல தான் இருக்காங்க கம்பேர் டு
தேர்ட் T20 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிக்கும் இந்த ஃபோர்த் T20 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிக்கும் பாத்தீங்கன்னா அந்த கம்பேரிசன் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு பயங்கரமா, கிட்டத்தட்ட ஒரு 52-48 மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இங்கிலாந்து இந்த தேர்ட் T20ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டா கொண்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு விக்கெட்ல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறதா பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா சின்ன கிரவுண்டு தாக்கு பிடிக்க முடியாதுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல, இங்கிலாந்து இந்தியா அவங்களோட பிளேயிங் லெவன்ல என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், ஓகே என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், உங்களோட கருத்துக்கள் எதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.